சூப்பர் டிடி கேட்டிங்க, வந்தாச்சு OnePlus13. நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இருந்த OnePlus இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நெவர் செட்டில் அப்படின்றத போட்டுட்டு செட்டில் ஆகிட்டாங்களோன்ற டவுட் நமக்கே பல தடவை இருந்தது. பட் இந்த வாட்டி திரும்பவும் கோமாலிருந்து எழுந்து வர்ற மாதிரி தெரியுது. அதற்கேற்ப நிறைய விதமான விஷயங்கள் இதுலையுமே இருக்குது. அதெல்லாம் என்ன ஏது எப்படி உண்மையாலே இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா? சரி, உங்களுக்காகவே சைனா இருந்து சுட சுட வந்திருக்கு ஸ்மார்ட் ஃபோன். சூடா இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஓல்டு காமெடி, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. சரி, இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ், பரவாயில்ல 100 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே தராங்க. Type A to Type C கேபிள் தான். Type C to Type C இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே ரெட் கலர் கேபிள் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸாக இருக்குல்ல. ஸ்பெஷலி இந்த ஒயிட் கலர் மேலே இந்த கேஸ் போட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இதில் வேற ஒரு கலர்லாம் இருக்குது, அதை விட இது பெட்டராகவே இருக்குது. இப்போ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா அசில் பிளேட் அந்த காம்பினேஷன் எல்லாமே இருக்கு. பட் அந்த லோகோ இது எல்லாமே ரொம்பவே சட்டிலா இருக்குங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் எனக்கு எடுத்த உடனே ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு. டிசைன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. அண்ட் பின்பக்கமா ஒரு சாஃப்டான ஒரு ஃபினிஷிங் கையில் எடுக்கும்போது எனக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் நம்ம பார்த்துருப்போம், அந்த 11 12 அந்த கேமரா சைட்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன லோகோ மறைச்சிட்டு நீங்கள் போய் இது எந்த ஃபோனுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஃபோனை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வாட்டி வரக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப்பும் பாக்ஸி டிசைனில் வந்துட்டாங்க. இந்த பாக்ஸிங் இல்லைங்க, இந்த பாக்ஸி டிசைனில் வந்துட்டாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே வெயிட் பெருசாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. கையில் பிடிக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் போட்டும் காமிக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்து பாக்ஸியாக இருந்தாலுமே சைட்லாம் கொஞ்சம் கர்வியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா மின்னல்லாம் எந்த அளவுக்கு கர்வியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கர்வியெல்லாம் கிடையாது. இது ரொம்பவே மினிமலான ஒரு கர்வ். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க குவாட் கர்வ் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ரியல்மியில் சொன்னோம் பாருங்க, அதே தான் ரொம்பவே மினிமலாக ஒரு கர்வ் எல்லா சைட்லையுமே இருக்குது. அதனால் கையில் பிடிக்கும் போது ஓகே, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜபிள் வெயிட்ல இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதில் பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்கு. ஆனால் வெயிட் போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கு. ஸோ இந்த வாட்டி வரக்கூடிய எல்லா விதமான ஃப்ளாக்ஷிப்லையும் ஒரு சில காமனான விஷயங்கள், ஒரு காமனான பேட்டர்ன் நான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். அதில் இதுலையுமே இருக்கு. IP69 ரேட்டிங் இருக்கு. எஸ், தண்ணியில் போடுறது மட்டும் இல்லை, வேடிக்கை ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பட் அதுக்கு ஒரு சில டிஸ்க்ளைமர்ஸும் இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அடுத்ததாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே பார்க்கறதுக்கு செம்ம ஸ்லிம்மான ஒரு பெசில் இருக்குங்க. இன்ஃபேக்ட் பெசிலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப க்ளோஸாக போய் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுது. பட் பார்க்கும் போது அது H to H நல்லா இருக்கு. 6.82 இன்ச்க்கான ஒரு QHD+ ரெசல்யூஷன் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2K ரெசல்யூஷன் வரக்கூடிய டிஸ்பிளே இது. டால்பி விஷன் HDR10+க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. வீடியோ குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்ல வைப்ரண்டா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ்மே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் யூடியூப்ல 4K HDR 60 fps சப்போர்ட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 4500 nits தான். டிபிக்கல் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 800 nits இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த ரெயின் டச் உடைய ஃபீச்சர்லாம் இருக்கு. இப்போ மழை காலம் வேற, நாங்கள் 2 தடவை ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுக்க போகும்போது நினைஞ்சிருச்சு. யூஸ் பண்ணி பார்க்கும்போது யூஸ் பண்ண முடியுது. ஹாப்டிக்ஸ் எப்பவுமே OnePlusல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுலயுமே நல்லாவே இருந்தது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாம் நார்மலா ஆப்டிக்கலே கொடுத்துருக்காங்க. இவங்க அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விச் இஸ் வெல்கம். வீடியோ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஆடியோ நல்லா இருக்கணும்ல. இந்த வாட்டியும் ஆடியோ நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் OnePlusல எப்பவுமே அந்த பேஸ்க்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. இதுலயுமே நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்காக இதுல ஸ்னாப்டிராகனுடைய இன்றைய ஃபிளாக்ஷிப் ப்ராசரான 8 எலிட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசர் இது. இதுல நாங்க AnTuTu ஸ்கோர்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். 2.7 மில்லியன் வருது. ஸோ நாங்க இப்போ டெஸ்ட் பண்ண 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட அதே ஸ்கோர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலையுமே அது இருக்கு. மற்றபடி CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 71% வருது. 3D எக்ஸ்ட்ரீம் த்ரஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 51.7 வருது. இதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. மேபி இந்தியாவுக்கு வரும்போது ஆப்டிமைஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். Geekbench உடைய CPU மற்றும் GPU ஸ்கோருமே நல்லா வந்தது. சரி, இவ்வளோ எல்லா டெஸ்ட்டும் ரன் பண்ணும்போது நாங்கள் லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ண அந்த உண்மையான அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அதிகமாக போச்சு. 54 இருந்தது, 53 கொண்டு வந்தாங்க, 52 வந்தது. சரி, இதுல எந்த அளவுக்கு கொதிக்க போகுதுன்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு கிடையாது. 48 மேக்ஸிமம் 49 வரைக்கும் தான் போகுது. பரவாயில்ல, இப்போ வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் அந்த ஹீட்டுமே எங்க விசிபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் என்னமோ இங்கே ஆகுது. பட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலில் அதை நீங்கள் கையில் வைக்கும்போது நல்லாவே ரிலீஸ் பண்ணுவீங்க. மற்றபடி கேமிங்கில் நீங்கள் எந்த கேம் இல்லைனாலும் உங்களால் மேக்ஸிமம் கிராஃபிக் செட்டிங்ஸ் விளையாட முடியும். உங்களால் 120 fps சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் இதை எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா OSலாம் பார்த்தீங்கன்னா Android 15 தான் வரும். பட் ஆக்ஷன் OS 15 பற்றி நம்ம ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை தான் இது கொடுக்க போகிறாங்க. அது
உண்மையாகவே வந்து ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஆக்ஷன் OS உடைய ஃப்ளேவரை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அதில் ஃபீச்சர்ஸ் மற்ற விஷயங்களும் வரும். இது சைனீஸ் வேரியன்ட்ன்றதுனால நான் அதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கேமராஸ் தான். ஏன்னா இந்த கேமராவில் உங்களுக்கு 350 மேப்ஸ்க்கான கேமரா இருக்கு. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இது இனிஷியல் டெஸ்டிங் தான். அதுவும் இது சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னா போன வாட்டி பார்த்ததோட ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் அது தெரியுது. பட் இருந்தாலும் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இன்னும் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவுமே இருக்கு. அதோடைய குவாலிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களால் 4K 60 fps எடுக்க முடியுது. 8K சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 8K வந்துச்சு, பார்க்கும்போது ஃபேன்சியாக இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் பெருசாக யாரும் எடுக்கல. அண்ட் பேட்டரி பற்றி நான் ஏற்கனவே சொன்னதான் 6000 mAh பேட்டரி இதில் வந்துட்டு இருக்கு. சேம் ஃபார்ம் ஃபேக்டர், அதே வெயிட், இது வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து தராங்க. நாங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைமில் எங்களுக்கு ஒரு நாள் பிரச்சனையே இல்லை. எல்லாம் அடித்து துவச்சி எல்லா டெஸ்ட்டும் ரன் பண்ணும் போதும் பேட்டரி வருது. ஸோ பரவாயில்ல. ஃபியூச்சர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அட்லீஸ்ட் இந்த பேட்டரி செக்மெண்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது வரவேற்கத்தக்க விஷயம். வித் சிலிக்கான் கார்பன் பேட்டரி அண்ட் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிளேசியர் பேட்டரி. இப்போ 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் 5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டுமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது, NFC இருக்குது, Wi-Fi 7 கொடுக்குறாங்க. தேவையான எல்லா விதமான 5G பேண்ட்ஸுமே வருது. ஸோ கனெக்டிவிட்டியில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. எல்லாத்தையுமே ரொப்பி கொடுக்குறாங்க, கொடுத்து தான் ஆகணும். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது 12GB RAM 256GB வேரியன்ட். இது இல்லாமல் 24GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மாடலும் இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5க்கான RAM டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் டைப் வருது. வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்தியாவிலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது. அப்போ எந்த பிரைசிங்ல வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது 65,000 இருந்து 70,000 ரூபாய் இருக்குன்றது போல சொல்றாங்க. அந்த பிரைசிங் வந்தா ஓகேவான்றதையும் ஷேர் பண்ணுங்க.